விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன? உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாய புண்ணிய காலம் என்பது போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று ஒன்று இருக்கிறது. இது பரவலாக அறியப்படாத ஒன்று. ஒரு வருடத்தில் 4 மாதங்கள் மட்டுமே வரும். வைகாசி 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி மற்றும் மாசி 1ஆம் தேதி. இந்த நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளில் அதிகாலை 1:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் யார் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று சொல்கிறார்கள். இதை நாம் சரிவர உபயோகப்படுத்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் பொருளாதாரம் மேம்படும், வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இன்னல்கள் தீரும். காலை 10 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று 10 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்துவிடலாம். இந்த வழிபாட்டை செய்ய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கிறது. ஆம், கையில் 27 பூக்களை எடுத்து செல்ல வேண்டும். எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரி. பெருமாளின் கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து 27 முறை வலம் வர வேண்டும். அந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காகத்தான் 27 மலர்கள் ஒவ்வொரும் சுற்று முடிந்ததும் ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் போட வேண்டும். பிரதட்சணமும் முடிந்து பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தலாம், அர்ச்சனையும் செய்யலாம். 27 முறை பெருமாளை வலம் வரும்பொழுது உங்களுக்கு தெரிந்த பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லலாம். இல்லாவிடில் வெறுமையாக நாராயணா நாராயணா என்று சொல்லியபடியே கூட பிரதட்சணம் செய்யலாம். வியாபாரத்திலும் செய்யும் வேலையிலும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வேண்டும், காரிய தடைகள் விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் அனிருத்ராணே நமக என்று சொல்லி பிரதட்சணம் செய்யலாம். வீட்டில் நோய் நொடி பிரச்சனைகள் என்றால் பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக, ஓம் ஆனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக என்று துதித்து வழிபடுங்கள். இது எதையும் உச்சரிக்கும் இயலாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பிரதட்சணம் செய்து உங்கள் வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னால் நிச்சயம் நிறைவேறும். ஏகாதேசி விஷ்ணுவிற்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிகவும் சிறப்பு பெற்ற புண்ணிய காலம் ஆகும். வருடத்திற்கு 4 முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு பல ஏகாதசிகளில் வழிபாடு செய்வதற்கு சமம்.